நீ சென்ட்ரலில் ஏறி பாகிஸ்தானோட போரிடு, அமெரிக்காவோட போரிடு, அது உன்னுடைய சாமர்த்தியம். நீ தமிழ்நாட்டில் இருக்க தமிழனோட போரிட வராத, தமிழ்நாட்டில் இருக்க தமிழனை அழிக்க வராத, அது எங்களோட இது இல்லை. நீ எங்கள் மேலே உட்காந்துக்கோ, எல்லா இந்தியா ஃபுல்லாக உன்னை ஏற்றுக்கிட்டா நீ உட்காந்துக்கோ. அதுங்க நாங்கள் வரவேற்று தானே 2024 உங்களுக்கு பண்ணோம். மோடி பிரதமராக இருக்க நாங்கள் ஆசை, ஆனால் எடப்பாடி முதல்வராக இருக்க நாங்கள் யாரும் விருப்பப்படலை, அவ்வளோதான். ஏன்னா அவரே துரோகி. உங்களுக்கே டாட்டா கட்டிட்டு தானே சார் வந்தார். பாஜகவில் மோடிக்கு போய் மாலையை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக தானே 2024 இருந்தார். அப்புறம் எப்படி நீங்கள் அவரை நம்புறீங்க? பதவி கொடுத்த சின்னம்மா அவங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணார். ஸோ அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம், தினகரை தூக்கு கயிறே மாட்டிடுவேன்னாரு. இன்னும் கயிறு தான் வாங்கி யாரும் கொடுக்கல போல இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு போய் உட்கார்ந்துருந்து அவருக்காக வரிஞ்சு கட்டி பேசிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒரு கேவலமான மனிதர்களை பார்க்கல. அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் கழுவி விட்டார், டயர் நக்கின்லாம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு போய் அவர்கிட்ட ஒரு எம்பி சீட்டுக்கு கேவலப்பட்டு போய் ஒரு ஜாதி சங்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் போய் அசிங்கப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு.